அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். நான் இன்னைக்கு சொல்றது ஒரு பேராசிரியருடைய அனுபவம். அந்த பேராசிரியருடைய குழந்தை பள்ளியில படிக்குது. அப்போ அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு ஆசிரியர் அந்த குழந்தைய திட்டிடுறார். உடனே அந்த குழந்தைக்கு அந்த ஆசிரியர் மேல கோவம், ஒரு சக்கரை கலந்த பாலை கொண்டு போய் அவர் நடந்து வர வழியில கொட்டி வச்சுடுது. ஆனா அசந்தர்ப்பமா அவர் ஆசிரியர் அதுல சிக்கல, பையன் மாட்டிக்கிறான். உடனே நம்ம சொல்லுவோம் இல்லையா, உடனே அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அந்த பையனோட முகத்தை பார்த்துட்டு அவங்க அம்மானால அந்த குழந்தைய திட்டக்கூட முடியல, அவ்வளவு பாவமா நின்றுருக்கான். உடனே அந்த அம்மா எதுவும் சொல்லல. எப்பவும் சொல்லுவோம்ல, தப்புதாங்க, மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமேல் எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாள் நல்லாவே ஒரு 6-7 மாதங்கள் கடந்து ஒரு நாள் அந்த அம்மா வண்டியில போகும்போது ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. இந்த பையனுக்கு தகவல் போகுது. பையன் வந்துட்டு கேட்குற, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா, எங்கம்மா அடிபட்டுருச்சு, எப்படிமா போன? அம்மா இல்லையா, பதறுது மகனுக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாண்டா கண்ணா, நீ அன்னைக்கு கோயம்புத்தூர்ல கொட்டின இல்லையா பால், அது இங்க குரோம்பேட்டு வரைக்கும் வந்துருச்சுடா, அந்த பாலில் தான் நான் ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன் அப்படின்னாங்களாம். அந்த பையனுக்கு சுரீர்னு பட்டுச்சா. அன்னைக்கு அந்த அம்மா எந்த அட்வைஸும் பண்ணலை. இன்னைக்கு இப்போ சொன்ன ஒரு வார்த்தை அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போதான் அவங்க சொன்னாங்களா, கண்ணா, யாருக்கும் எப்போதும் ஒருபோதும் தீங்கு நினைக்க கூடாதுமா. நம்ம நினைக்கிற தீங்கு நமக்கு பிடிச்சவங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கூட போய் பாதிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால மனதளவுல கூட நம்ம யாரையும் காயப்படுத்தாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோங்க. சரிங்களா? மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.